ஐயா, பன்றிக்கு நன்றி சொல்லி குன்றின் மேல் ஏறி நின்றால் வென்றிடலாம் குலசேகரனை அப்படின்ற இந்த வாக்கியம் நிறைய படத்துல கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருக்கோம். இதோட ஆக்சுவல் அர்த்தம் என்ன? வடிவேல் படம் நிறையா பார்ப்பேலோ. அதாவது பன்றிக்கு நன்றி சொல்லி குன்றின் மேல் ஏறி நின்றால் வென்றிடலாம் குலசேகரனை அவன் யார், இதுதான் அதுக்குண்டான ஆக்சுவல் ஒரு கொஸ்டின். முதல்ல பார்த்தேன்னா நம்ம தமிழருடைய மரபு என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, இப்போ கேரளாவை எடுத்துட்டேன்னா ஐயப்பன் ஃபேமஸ். அது மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு தெய்வம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவு தான் விநாயகர் சதுர்த்தி வந்தால் விநாயகரை உச்சியில் வச்சு கொண்டாடுவோம், தைப்பூசம் வந்தால் முருகரை கொண்டாடுவோம், ஆடி மாதம்லாம் கேட்கவே வேண்டாம் அம்பாளுக்கு தெருவுக்கு தெரு கூழ் ஊட்டுவோம், கார்த்திகை மாதம்னா ஐயப்பனுக்கு, சிவராத்திரி ஒரு தெய்வத்தை விடாமல் அந்தந்த தெய்வத்துக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவோம். அப்படி இருக்கிறச்ச நம்ம விலங்குகளையும் தெய்வங்களாக தான் பார்க்குறோம். எடுத்துக்காட்டுக்கு கோமாதா, அதில் 33 கோடி தேவர்கள் இருக்கா அப்படிங்கிறது நம்மளுடைய இந்து தர்மத்தினுடைய வழக்கம். அப்படி இருக்கிறச்ச பன்றியை பார்க்கும் பொழுது பன்றி வராகமூர்த்தி அப்படின்னு பேர். ஆண் சுரூபத்தில், பெண் சுரூபத்தில் வராகி அம்மன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வராகமூர்த்திக்கு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கிட்ட ஒரு மனுஷன் போய் கேட்குறார், நான் கொஞ்ச நேரம் இங்கே நின்றுக்கிறேனே, எனக்கு இடம் கூட அப்படிங்கிறார். அவர் சரிப்பா நின்றுட்டு போப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த இடம் எனக்கு வேணும், நான் நின்றுக்கிறேன், என்னோட அரண்மனைக்கு வரப்போகிறதுங்கிறார். சரிப்பா நின்றுக்கோப்பான்றார். வந்துட்டு அவர்கிட்ட அரண்மனைக்கு இதுக்கெல்லாம் பைசா இல்லைன்ட்டு இன்னொரு ஆளை கூப்பிட்டு பைசா கேட்டு வாங்கிக்கிறார். அவரும் பைசா கொடுத்துட்டார். கேட்டவர் பெருமாள், கொடுத்தவர் குபேரன். இருக்கக்கூடிய இடம் திருப்பதி. திருப்பதிங்கிற க்ஷேத்திரம் வராக க்ஷேத்திரம். பன்றிக்கு நன்றி சொல்லி வராகருக்கு நன்றி சொல்லி குன்றின் மேல் ஏறி நின்றால், திருப்பதி மலை மேலே ஏறி நின்றால் வென்றிடலாம் குலசேகரனை. குபேரனே அவன்கிட்ட கடன் வாங்கிட்டார் இல்லையா, கலியுகம் முடிகிற வரைக்கும் அவருடைய நம்ம திருப்பதியில் என்னென்ன உண்டியலில் செலுத்துகிறோமோ அதெல்லாம் குபேரனுடைய துலாக்கோளுக்கு போயிட்டு தான் அப்புறம் தேவஸ்தானத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் திருப்பதி பெருமாள்கிட்ட இன்னொரு விஷயம் நம்ம கற்றுக்கணும். கடன் வாங்கினா எப்படி கடன் அடைக்கிறது, சுறுசுறுப்பாக எப்படி இருக்கிறது. 2 அல்லது 3 மணி நேரம் தான் அவருக்கு தூக்கம், அதுக்கு மேலே தூக்கமே கிடையாது. பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டே இருக்கணும், அப்போ தான் அவருடைய கடன் சீக்கிரம் அடையும். இதுலேருந்து என்ன தெரியுது, கடன் வாங்கினாலோ தூக்கம் போயிடுங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கும். அதனால யாரும் கடன் வாங்காதே. கடன் வாங்காமல் சௌக்கியமாக எப்படி நடத்த முடியுமோ சிம்பிளாக இருந்தாலும் அது மாதிரி கொண்டு போகணும்னு கேட்டுக்கிறேன். இதுதான் இந்த விடுகதையுடைய அர்த்தம். இந்த விடுகதையுடைய அன்றைக்கு நன்றி சொல்லி குன்றின் மேல் ஏறி நின்றால் வென்றிடலாம் குலசேகரனை, அவர்தான் திருப்பதி வெங்கடாஜலபதி.